வணக்கம். சித்தார்த்தன் புத்தராக மாறியது உலக அறிந்த வரலாறு. அவர் காடு சென்றதும், தவம் இருந்ததும், ஞானம் பெற்றதும். ஆனா அதே நள்ளிரவில் அந்த அரண்மனையில் ஒருத்தி கணவனை பிரிந்து பச்சிளங்குழந்தையோடு தனித்து விடப்பட்டாள். அவளை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? ஆம், அவள்தான் யசோதரை. இன்று நாம் பேசப் போவது புத்தரின் ஞானத்தை பற்றி அல்ல, யசோதரையின் மௌனமான தியாகத்தை பற்றி. புத்தர் ஞானம் தேடி சென்ற அந்த நள்ளிரவு, யசோதரையும் அவளது பச்சிளம் குழந்தையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். அப்பொழுது சித்தார்த்தன் அவரது மனைவியிடம் சொல்லாமல், அவருக்கு தெரியாமல் புறப்பட்டு சென்றார். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவர் ஞானம் பெற்று புத்தராக அந்த அரண்மனைக்கு திரும்பினார். அப்பொழுது யசோதரை கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஏன் நீங்கள் என்னிடம் சொல்லாமல் புறப்பட்டு சென்றீர்கள்? என்னிடம் சொல்லி இருந்தால் நான் என்ன தடுத்தா நிறுத்திருப்பேன்? என்னை நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்டாள். அதற்கு புத்தர் சொன்ன பதில் தாங்க நம்ம பதற வைக்கும். நான் உன்னை பார்த்து பயப்படவில்லை, என்னை பார்த்துதான் பயந்தேன். உன்னையும் நம் குழந்தையின் முகத்தையும் நான் பார்த்தால் மனம் உருகி நான் இங்கேயே தங்கி இருப்பேன் என்று நான் பயந்தேன் என்றார். இங்கதான் கதையே ஆரம்பிக்குது. சித்தார்த்தன் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவியானார். ஆனால் யசோதரை அரண்மனைக்குள்ளேயே இருந்து துறவியாக வாழ்ந்தாள். புத்தர் அவளை விட்டு சென்ற பிறகு யசோதரை என்ன ஆனாள்? அவளோ அழகான இளம் மங்கை, கையிலே பச்சிளம் குழந்தை, ராஜ்ய வாழ்க்கை. ஆனால் சுற்றியுள்ள சமூகத்தின் கண்கள், கேள்விகள், குற்றச்சாட்டுகள். அப்பா எங்கே என்று கேட்கும் குழந்தை ராகுலனுக்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாய் அவனை வளர்த்தெடுத்தாள். புத்தர் துறந்தவை எல்லாம் அவருக்கு பின்னால் இருந்தது. ஆனால் யசோதரை எல்லாவற்றையும் கையில் வைத்துக் கொண்டே அவற்றை துறந்தாள். புத்தர் வெளியே சென்று துறவியானார். ஆனால் யசோதரை உள்ளேயே இருந்து துறவியானாள். இப்போது ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம். எது கடினம்? உலகத்தை விட்டு செல்வதா, அல்லது உலகத்தின் பார்வையை சுமந்து கொண்டு வாழ்வதா? புத்தர் தன்னை வென்றார், அது பெரிய விஷயம். ஆனா யசோதரை தன் துன்பத்தை வென்றாள். புத்தர் உலகை விட்டு சென்றார். ஆனால் யசோதரை உலகத்தின் ஏளனமான பேச்சுக்களை சுமந்து கொண்டு உலகத்தோடு வாழ்ந்தாள். நம்மில் பலரது வாழ்க்கையும் அப்படித்தாங்க இருக்கு. பலர் குடும்ப சுமைகளை விட்டு ஓடிவிட துடிப்பார்கள். ஆனால் குடும்ப பொறுப்புகளை சுமந்து கொண்டு 1000 வழிகளை மனதில் மறைத்து கொண்டு முகம் சுளிக்காமல் தன் கடமையை செய்பவர்களே உண்மையான துறவிகள். உலகம் முழுவதும் நாம் புத்தரை போற்றுகிறோம். ஆனால் யசோதரை ஏன் போற்றப்படவில்லை? ஒருவேளை யசோதரை அன்று இரவு வீட்டை விட்டு போயிருந்தால் அவளை இந்த சமூகம் என்னவென்று அழைத்திருக்கும்? ஓடுகாலி என்று. ஆனால் புத்தர் வீட்டை விட்டு சென்ற போது அவரை துறவி என்று புகழ்ந்தது. உண்மையான துறவி யார் தெரியுமா? துன்பங்கள் வந்தாலும் கடமை தவறாமல் நிற்பவர்கள் தான். யசோதரை ஒரு மௌனமான புரட்சி. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கும் யசோதரைகளை கவனியுங்கள். அவர்களின் தியாகங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். கணவன் இல்லாமல் ஒரு பெண் தனியாக வாழ்ந்தால் இந்த சமூகம் அவளை சும்மா விடுமா? கணவனை தக்க வைத்துக் கொள்ள தெரியாதவன் என்று பழி போடும். நடத்தை கெட்டவள், அதனால்தான் அவள் கணவன் இவளை விட்டு ஓடிவிட்டான் என்று வாய் கூசாமல் பழி போடும். அதிர்ஷ்ட கெட்டவள் என்று ஒதுக்கி வைக்கும். ஆனால் ஒரு ஆண் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அது தியாகம் என்று போற்றும் இந்த சமூகம், அதே பெண் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவளை நடத்தை கெட்டவள், வீட்டை சீரழிக்க பிறந்தவள் என்று வாய் கூசாமல்
அவளை கொன்று தீர்க்கும். புத்தர் வீட்டை விட்டு அன்று சென்றபோது அவருக்கு துறவி என்று பட்டம் கொடுத்தது. ஆனால் அதே வாய் கூசாமல் அவளை ஓடுகாலி என்று அழைக்கும். காலம் காலமாக ஒரு ஆண் எதை செய்தாலும் அது தியாகம் என்று போற்றப்பட்டது. ஆனால் ஒரு பெண் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் அது பாவம் என்று தூற்றப்பட்டது. இதுதான் காலங்காலமாக எழுதப்பட்ட விதி. இன்றும் பல யசோதரைகள் நம்முடைய வீடுகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. பொறுப்பில்லாத கணவர்கள் ஊர் சுற்றி வந்து திரிந்தாலும், குடித்துவிட்டு சீரழிந்தாலும், தனது குடும்ப பொறுப்புகளை தான் சுமந்து கொண்டு 1000 வழிகளை மறைத்து கொண்டு தனது பிள்ளைகளுக்காக தன்னை தானே சீரழித்துக் கொண்டு வாழ்பவர்கள் பல பேர். ஒரு ஆண் வீட்டை விட்டு ஓடினால் அவன் சுதந்திர பறவை அல்லது சாமியார். ஆனால் ஒரு பெண் தனக்கு பிடிக்காத விருப்பமில்லாத வாழ்க்கையை விட்டு வெளியேற நினைத்தாலே அவளுக்கு பேர் ஓடுகாலி என்ற பட்டம் தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில்தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்ணின் விவேகத்தையும் அவளது வலியையும் புரிந்து கொள்ள இங்கு யாருக்கும் நேரமில்லை. பெண்களின் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய தியாகம். பெண்களின் தியாகத்தை மதிக்க தெரியாத சமூகம் இன்னும் பல புத்தர்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. யசோதரை ஒரு மௌனமான வரலாறு. அவள் ஒரு புரட்சியாளர். யசோதரையின் தியாகம் எந்த விதத்திலும் புத்தரின் ஞானத்திற்கு குறைந்தது அல்ல. பெண்களே, உங்களுடைய தியாகத்தை இந்த உலகம் அங்கீகரிக்காவிட்டாலும் பரவாயில்லை. உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணருங்கள். இந்த சமூகத்தின் முத்திரைக்காக உங்களுடைய விவேகத்தை இழக்காதீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் மௌன தியாகிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.